Hi hello friends, welcome to my anime channel Army. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Solan 2 ல சீசன் 1 எபிசோட் 117 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல எபிசோட்லாம் போட்டுருக்கேன். செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோ ட்ரெயின் ஆயிட்டு இருக்கிற மிலிட்டரி கேம்ப்ல சன்மூன் எம்பையர் சேர்ந்தவங்க அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. சோ அதுல இருந்து நம்ம ஹீரோ தான் அவங்களை காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிருப்பான். இருந்தாலும் சன்மூன் எம்பையர் சேர்ந்தவங்க அதுல இருந்து ஏமாறாம திரும்ப நம்ம சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. அந்த நம்ம ஹீரோ காப்பாத்தி இருப்பான். அதுலயும் உச்சகட்டமா அவங்க கொண்டு வந்த பொருளை எடுத்து அவங்களே போடணுங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்து நீதியில வச்சு மொத்த ஆளுகளையும் போட்டு தள்ளி இருப்பான். அப்படியே ஹீரோட அப்பாவுமே சும்மா இல்ல அவரோட பங்குக்குமே நிறைய பேர் போட்டு தள்ளி இருப்பாரு. சோ இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த இடத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஹீரோ சொல்லவும் இவங்களுமே சரின்னு புரிஞ்சுக்குவாரு. தயவு செஞ்சு உங்களோட முகத்தை எங்களுக்கு காட்ட முடியுமா? ஏன்னா நீங்க இப்ப பண்ணிருக்க இந்த உதவி எனக்கு ரொம்ப பெருசு. இதுக்காக ஃபியூச்சர்ல நீங்க என்ன கேட்டாலும் என்னால முடிஞ்சா உங்களுக்கு தருவேன். அதுல என்னோட மரியாதை எப்பவுமே உங்களுக்கு இருக்குன்னு ஹீரோட அப்பா சொல்லவும் அப்பனா சரி நீ சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ, ஆனா என்ன பத்தி நீ பாக்கணும்னு நினைக்காதுன்னு ஹீரோ சொல்லவும் அவருமே திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாவது பாத்திரலாம் தான் நினைப்பாரு. இருந்தாலுமே ஹீரோ எஸ்கேப் ஆயிருவான். சோ ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு இவருக்குள்ள எக்கச்சக்க குழப்பம். அப்படியே சீன் கட்டிட்டு வேற ஒரு இடத்த காட்ட சன்மூன் எம்பையர் இப்போதைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தர்றதுனால இவங்களை எதிர்த்து யாருமே போராட வர மாட்டேங்கிறாங்க. அதுலயும் பெரிய பெரிய ராஜாக்களே அவர்கள் எதுக்கு பயந்துட்டு தான் இருக்காங்க. அது போக நம்மளோட கண்ட்ரியுமே ஆபத்துல தான் இருக்கு. இருந்தாலும் நம்மளாம் நம்ம பிரின்சஸ நம்பி ஆகணும், அவங்க கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு அந்த நியூஸ் பேப்பர் சொல்லிட்டு இருக்கவும் இந்த உடஞ்சு போயிட்டு இருக்க கிங்குக்கு நியூஸ் பேப்பர்ங்கிற ஒரு வாய்ஸ் கேட்கும். மனுஷன் ஹாப்பி ஆயிர போர் நடக்கிற இடத்த பார்த்தா இவங்களோட சோல்ஜருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நல்லா தான் இருக்காங்களாம். அதையும் இது வரைக்கும் இவங்க எந்த ஒரு சொதப்பும் இல்லாம நல்ல ஹோப் தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. அடுத்து சீன் கட்டிட்டு வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. நம்மளோட ஒயிட் டைகர் டூக்கு அவங்களோட சோல்ஜர்ஸ் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்குன்னு ஒரு சோல்ஜர் சொல்லவும் உண்மையாவே அந்த டேங்க் டவுன் சொன்னது செஞ்சிருக்கோம். கண்டிப்பா இதுக்கு நம்ம கைமா செஞ்சாகணும். ஆனா நீங்க இப்போதைக்கு கிளம்பலான்னு யூனர் பொண்ணு சொல்லிட்டு இப்ப சீன் கட் ஆயிட்டு வேற இடத்த காட்டுறாங்க. நான் அந்த 12 டோரியுமே ஒரே நேரத்துல திறந்தது என் சோல் பவர் ஃபுல்லாவே விட்டுருச்சு அப்படின்னு ஹீரோ அவனோட பவர் எல்லாம் ரெக்கவர் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கேன்னு பாக்குவோம். அந்த ஸ்டார் பிளான்ட் தான் வெளியே வந்து இது 700 எர்த்தோட பவர், இது நீ அப்சர்வ் பண்ணா உன்னோட ரெக்கவர் சீக்கிரம் ஆயிரும்னு சொல்லவும் ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு சன்மூன் எம்பையர் தான் அந்த நீடலோட ஃபுல் அத்தாரிட்டி வச்சிருக்கானுங்க. அதுலயும் அவனுக்கு கிட்ட எத்தனை இருக்குன்னு வேற தெரியல. இவனோட சமாளிக்கிறதுக்காவது சீக்கிரமா எனக்கு 9 ரிங் தேவைப்படுது அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்க லோரே அங்க ஹீரோ பார்க்க வரான். இந்த பேட்ல நம்ம தோத்து இருக்கோம். அதுலயும் நம்ம சோல்ஜர்ஸ் 70,000 பேர் கிட்ட இழந்திருக்கோம். 20,000 பேர் காயப்பட்டு இருக்கானுங்க. 10,000 பேர் எங்க போனோம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி லோரே காண்டாயிட்டு இருக்க. சரி ஒயிட் டைகர் டியூக் எங்க போனாருன்னு ஹீரோ கேட்பான். எனக்கு தெரியல, ஆனா இம்பீரியலோட கேபிட்டலுக்கு போக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவரு 2 எம்பையர் கிட்ட இருந்தோம் பவரை வாங்கிட்டு ஸ்ட்ராங் ஆவாரு. ஆனா இது வரைக்கும் நடந்ததுக்கு சன்மூன் எம்பையர் தான் காரணங்கிற ஒரு விஷயம் இது வரைக்கும் வெளியே போல. அப்படி இருந்து என்னால எதுவுமே செய்ய முடியும்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு லோரே ஃபீல் பண்ணவும் சரி நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ கிளம்பவும் திருடா அவன் கூட நானும் வரேன்னு லோரே கேட்பான். சரி வேணா நான் உனக்கு ஒரு சீக்ரெட் மிஷன் கொடுக்குறேன், அது யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு ஹீரோ சொல்லவும் என்ன பேசுற எங்க அப்பா கிட்ட கூட நீ அவர் அனுப்பி வரலையா அப்படின்னு இவன் கேட்கவும் ஒழுங்கா பிராமிஸ் பண்ணடான்னு ஹீரோ கேட்க சரி ஓகேன்னு இவனுமே பிராமிஸ் பண்ணுவான். சரி நீ இதை பாரு அப்படின்னு சொல்லவும் அந்த இடமே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தா ஸ்னோ கேல வெளியே கொண்டு வந்திருப்பான். நீ கலக்கிட்டடான்னு இவன் பாத்துட்டு ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி உடனே ஷாக் ஆவான். ஆனா ஹீரோ இவனை உட்கார சொல்லிட்டு என் பேர் ஹாயிகோ டாங் டாங்கிறது என் ரியல் நேம் இல்லன்னு சொல்லவும் இவனுமே சரின்னு ஹீரோவை பாப்பான். நான் இப்போ பண்ண போற இந்த மெத்தடை வச்சு நம்மளோட ரிலேட்டிவ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ அதுக்குள்ள அவனோட ரத்தத்தை விடவும் இவனுமே என்னடா சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்கே ஹீரோ அவனோட ரத்தத்தையுமே உள்ள விட்டுருவான். இது என்னன்னா ஒன்னு ஆயிர எப்படான்னு லோரே ஷாக் ஆகும். இங்க பாருடா நம்ம 2 பிரதர்ஸ் தான். என்னோட அம்மா பேரு ஹோ யூனர். கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுலயும் உங்க அம்மா எங்க அம்மாக்கு பண்ண ஹெல்ப் அவங்க சாகர வரைக்கும் மறக்கல அப்படின்னு ஹீரோ சொல்லவும் நீ அவங்க பையன் தானான்னு சொல்லிட்டு லோரி கேட்க ஆமா ஆனா அவங்க இப்ப செத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்து தீருவேன். ஆனா நீ கவலைப்பட வேணாம், உங்க அம்மாக்கும் எனக்கும் எந்த ஒரு பகையும் இல்ல, அவங்க உண்மையாவே நல்லவங்க தான் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். உன்னால எப்படி அப்பாவால சமாளிக்க முடியும்னு லோரி ஷாக் ஆவான். இப்பவே போறது இல்ல, ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் ஒயிட் டைகர் பேலஸ்க்கு வருவேன்னு ஹீரோ சொல்லுவோம். ஆனா அப்பாவை எதிர்த்து உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் என்னால பண்ண முடியாதுன்னு லோரே சொல்லுவோம். அது எனக்கு தெரியும், ஆனா இன்னில இருந்து நீ ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சனா எனக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம இப்ப கிளம்ப போறோம்னு ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா நான் குதிரை எடுத்துட்டு வருவான்னு லோரே கேட்கவும் இல்லடா அதுக்கு தேவைப்படாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இவனை தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்டா பிரதர் இன்னும் எவ்வளவு தூரம் உன்னால பறக்க முடியும்னு லோரே கேட்கவும் அது ரொம்ப தூரம்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு அவன்கிட்ட 3 சோல் இருக்கு, ஒரு வகையில நான் கூட மாஸ்டர் தான் ஹீரோ சொல்லிட்டு இந்த சோல் கிரீன் டூல் இருக்குல்ல இது தரையில இருந்து 3 கிலோமீட்டர் மேல இருக்கு. சோ சன்மூன் எம்பையர் தான் இதையும் கிரியேட் பண்ணானுங்க. அப்படியே இதோட பவருமே ஓரளவுக்கு ரீசெண்டா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல இவனுக்கு கடுப்பாயிருது சன்மூன் எம்பையர் மேல. ஆனா இந்த நேரத்துல ஹீரோ அவனோட ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த சோல் கிரீன் டூலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு காட்டுவான். இருந்தாலும் ஹீரோ என்ன பண்றாங்கிறது லோரேக்கு தெரியாது, அவன் என்னன்னு கேட்பான். ஆனா ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம என்னடா ரொம்ப குளிர்ந்து போயிட்டியோ சரி நீ சூடாறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு லோரேவை கீழே போட்டுருவான். என்னடா விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு லோரே கத்தவும் இப்போ முடிய பாது அது மாறி இருக்கு, என்னால எவ்வளவு ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு இன்னொரு டைம் பண்ணிடுறேன்னு ஹீரோ திரும்பவுமே லோரே கீழே விட்டுருவான். கொலகார பாவி உண்மையாவே நீ என் பிரதர் தானான்னு லோரே கேட்க அதனால சந்தேகம் இன்னொரு டைம் செக் பண்ணிடலான்னு ஹீரோ திரும்பவுமே லோரே கீழே போட்டுருவான்.
இந்த இடத்தோட டிஃபென்ஸ் இவ்வளவுக்குள்ள இருக்கான்னு லோரே பார்க்கவும் ஹீரோமே அதை ஸ்கேன் பண்ணிட்டு இந்த இடத்துல சோல் கேட்டிங் டூலோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோல் மாஸ்டர்ஸுமே இந்த இடத்துல கம்மியா தான் இருக்காங்கவும் அப்பனா இவனுங்க நம்மள அட்டாக் பண்ணதுல இவங்களுக்குமே நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு தானே, நம்ம எதுக்காக நம்மளோட ட்ரூப்ஸ் கொண்டு வந்து இவனால அட்டாக் பண்ணிட கூடாதுன்னு லோரே கேட்கவும் அப்படிலாம் பண்ணிட முடியாது. இந்த இடம் நம்ம கண்ட்ரிக்கும் சன்மூன் எம்பையருக்கும் நடுவுல இருக்கிறது. சோ யாராவது அவசரப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து பேட்டில் பண்ணணும்னு நினைச்சா அது நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆயிருன்னு ஹீரோ சொல்லிட்டு லோரேவே வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டு நீ இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் டியான்விங் சிட்டிக்கு போ, அங்க போன பின்னாடி பிரின்சஸுக்கும் மார்ஷலுக்கும் இதை ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு ஹீரோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படி இவங்களோட பிளான்ல கொஞ்சம் அசந்தா நம்ம மாட்டிருப்போம். அதுலயே அங்க ஏதோ பவர்ஃபுல்லான ஆள் இருந்தானே அவன் யாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைச்சிட்டு இருக்க சீன் கட் ஆகிட்டு அந்த இடத்த தான் காட்டுறாங்க. சோ இந்த இடத்துல லேடி மாதிரி இருக்கிற இவங்களுக்கு எல்லாருமே கோஷம் போட்டு ஒயிட் டைகரோட டியூக் தப்பிச்சிட்டான் அப்படிங்கவும் மாஸ்டர் ஏ நீங்க உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, சிச்சுவேஷன் இன்னுமே என் கையில தான் இருக்குன்னு இந்த லேடி சொல்லவும் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுமான்னு இவர் கேட்கவும் நம்ம இருக்கிற இந்த இடத்துக்கு ஆல்ரெடி அவனுக்கு சுத்து போட்டுட்டு இருக்கானுங்க. சோ நாளை காலையிலே போய் அவங்களை அட்டாக் பண்ணி நம்ம இன்பதரிச்சு அவனுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் போட்டு இருக்க ஹீரோவை காட்டுவாங்க. இவனுங்க நம்ம நினைக்கிற மாதிரி கண்டிப்பா நடந்துக்க மாட்டானுங்க, ஏதோ உள்கத்து இருக்குன்னு ஹீரோவே நினைச்சு போயிட்டு இருக்கான். அப்படின்னா ஸ்டார்லிங் சிட்டிக்கு போலையான்னு இவர் கேட்கவும் இவங்களுமே ஏதோ ஒண்ணு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு இதைத்தான் நாங்க உண்மையாவே அட்டாக் பண்ண நினைச்சோம் அப்படிங்கவும் ஹீரோவுமே அதை கண்டுபிடிச்சா இவங்க சோல் எம்பையரை தான் அட்டாக் பண்ண போறாங்கன்னு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பிளானை பார்த்து அவங்களோட சோல்ஜர் அவங்கள பாராட்டிட்டு இருக்கவும் டாங் டாங் வந்திருக்கான ஒரு சோல்ஜர் சொல்லவும் நீ நேத்து ராத்திரி எங்க தான் போன, ஒயிட் டைகர் டியூக் வேற தப்பிச்சிட்டாராம் அண்ட் யூனர் நிறைய கேள்வி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோமே ஒயிட் டைகர் டியூக்கையுமே அதே இடத்துக்கு தான் போக வச்சிருக்கேன். சோ அவங்களையுமே ஃபேமிலி சோல் எம்பையர் சப்போர்ட் பண்ணனால சன்மூன் எம்பையருக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிறது சொன்னானு தெரியல, நினைச்சாலும் தெரியல. ஆனா அதுக்குள்ளே யூனர் ஒரு காலத்துக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணுங்கவும் சரின்னு ஹீரோமே கிளம்பிடுவான். ஒரு காலத்துக்கு நம்மளுக்கு நிறைய சோல் மாஸ்டர்ஸ் எல்லாம் தேவைப்படுறாங்க, அப்பதான் சன்மூன் எம்பையரோட அட்டாக் நம்மளால சமாளிக்க முடியும்னு பிரின்சஸ் சொல்லவும் நீங்க நினைக்கிறது தப்பு, அவனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தனே வானத்துல இருந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க. சோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை இப்போதைக்கு நீங்க மாத்துறதா நல்லதுன்னு ஹீரோட அப்பா சொல்லவும் இவளுமே அந்த இடத்த உத்து பார்த்துட்டு நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டு தான் இருக்கோம், நம்ம ஆளுங்களை சீக்கிரமா அந்த மலை பகுதிக்கு போக சொல்லுங்க, அங்க இருந்து ஒளிஞ்சு அட்டாக் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரின்சஸ் ஆர்டர் கொடுக்க நம்ம அனுப்பின சோல்ஜர்ஸ் அவங்க வேலையை நல்லா தான் பண்ணிருக்காங்க, இப்போ நம்மளுக்கான வாய்ப்பும் வருதுன்னு தான் நினைக்கிறேன். அவனோட சோல்ஜர் சொல்லுவோம் அப்ப நல்லது தானே இந்த பிரின்சஸ் பார்த்து நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. ஒரு வேலையை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சன்மூன் என் பேர் இந்த சிங்லூவை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க சிங்லூ அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரின்சஸ் கமாண்ட் கொடுக்க எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மவுண்டன் நம்ம இன்னைக்கு கைப்பற்றியே ஆகும் அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்றதோட இந்த எபிசோடு முடியுது guys. சோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த ஒரு எபிசோட பொறுத்த வரைக்கும் போர் எப்படி நடக்குது, போருக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படிங்கறது தான் காட்டுறாங்க. சோ இதை வச்சு பாத்தீங்கன்னா யாரோட பிளான் நல்லா இருக்கும் அவங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பக்கமே பவர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் இருக்கும். எப்படி பார்த்தாலுமே ஒரே ஒரு சோல் மாஸ்டர் வச்சுலாம் யாரும் பேட்டில் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க எல்லாம் சிங்லூவை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க என்னன்னா சோல் என் பேரை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கானுங்க. ஆனா பிசிக்கல் செட் இருக்கிற அந்த இடத்து மேல அவன் கை வைக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஃபர்ஸ்டே அங்க அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கானுங்க. சோ இதை ஹீரோமே கண்டுபிடிச்சிருக்கான், என்ன பண்ணுவான்னு தெரியல. சரி அப்படியே என்னெல்லாம் நடக்க போறதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.